இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். மேலும் இன்று தாயாம் திரு அவை நமக்கு ஒரு அறிவுரை தருகிறது. அது என்னவென்றால், இந்த ஞாயிறானது இறைவார்த்தையின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு நமது திருத்தந்தை பிரான்சிஸ் இதை அறிமுகப்படுத்துகிறார். ஏனென்றால் திருவிவிலியத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் புனித ஜெரோமின் இறப்பின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இறைவார்த்தை ஞாயிறிலே உள்ள 3 வாசகங்களும் நம்மை சிறப்பாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. அது என்னவென்றால், நம்மில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. நம்மில் அப்படி என்ன ஒரு மாற்றம் வேண்டும் என்று பார்க்கிறீர்களா? நாம் இந்த உலகத்துல தற்காலிகமாக தாங்க இருக்கோம். ஆமாங்க, நாம டெம்பரரி வீசால இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டெம்பரரி வீசா நிரந்தரமா ஆகணும்னா நம்மிலே கடவுள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் அழியும் தருவாயில் இருக்கிறது. அதற்கான நிகழ்வுகள் நம் கண்முன் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த டெம்பரவரியான உலகத்துல நிரந்தரமா வாழணும்னா நம்மிலே ஒரு முழுமையான மாற்றத்தை கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு கருவானது உரு கொடுக்கப்படுகிறது. இது என்ன கரு உரு கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தோம்னா, ஒரு கருவானது முழுமையாக உருப்பெறும்போதுதான் முழுமையை அடைகிறது. நமது வாழ்க்கையிலும் கருவுக்கு உரு கொடுத்தது இறைவனின் ஆசீர்தான். அவர் நமக்கு அதிலிருந்து உரு கொடுக்கவில்லை என்றால் நமது வாழ்க்கை முழுமையாக அஸ்தமனமாக இருக்கும். எனவே இறைவன் நம்மை முழுமையாக அழைத்து நமது வாழ்க்கையில் ஆறுதலும் தேர்தலுமாயிருந்து நம்மை முழுமையாக மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை மாற்றிக்கொள்ள தயாராக நாம் இருக்கிறோமா என்ற சிந்தனை துளிகளையும் நம்மில் கொடுக்கின்றார். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 15 பார்த்தோம் என்றால், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சியும் நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அழகாக கூறுகிறார். ஆமாங்க, டெம்பரரி வீசால இருக்கிற நாம பர்மனண்டா வீசா வாங்கணும்னா, கடவுளின் பிள்ளையா என்னாலும் இருக்கணும்னா, we need a change. Days are very near. Let us change ourselves என்ற உள்ளுணர்வை நமக்குள்ள ஏற்படுத்திட்டே இருக்கிறாருங்க. அதுபோலதான் 1 கொரிந்தியர் 7:31 இவ்வுலகம் இப்போது இருப்பது போல நெடுநாள் இருக்காது. அதனால் நம்மிலே நிறைய மாற்றம் வேண்டும். நம்மையே நாம் திரும்பி பார்த்து மனம் மாறி நற்செய்தியை நம்புவோம் என்று நம்மையெல்லாம் அழைக்கிறார். இப்பதாங்க நாம கரெக்டா ஒரு டெசிஷன் எடுக்கிற நேரம். ஒரு செயலை செய்யணும்னாலும் சரி, அந்த செயலை உறுதிப்படுத்தணும்னாலும் சரி, நாம் அனைவரும் அமர்ந்து கலந்துரையாடி உடனே ஒரு தீர்மானம் எடுப்பது போல நமது வாழ்க்கையிலும் வலுவான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் இது. This is the right moment. This is the right time to take our decision. இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். முழுமையான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டோம். அதை நாம எப்படி எடுக்க போறோம்? இன்றைய முதல் வாசகத்தில் நினிவேயை நோக்கி யோனா ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதோ இன்றிலிருந்து 40வது நாள் நினிவே நகரம் அழிய போகிறது என்று. உடனே அந்த நாட்டில் உள்ள மக்கள், அரசன் உட்பட அனைவரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பலிலே அமர்ந்து, இந்த உலகத்துல நாம டெம்பரவரியா தான் இருக்கிறோம், நிரந்தரமான வாழ்வை கடவுள் தான் தரப்போறாரு என்பதை உள்வாங்கியவர்களாய் தீயவைகளை களைந்து கடவுளின் பால் திரும்பி வருகின்றார்கள். இதனால் அவர்களிலே மாற்றம் பிறக்கிறது. இறைவனின் இரக்கமும் அன்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நமது அன்றாட வாழ்வில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி கடவுளின் பிள்ளையாய் சரியான தீர்மானங்களை தக்க நேரத்தில் எடுத்து வாழப் போகிறோம் என்பதை உணர்ந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் ஒரு வேகமா ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். திடீரென ஒரு எமர்ஜென்சி கால் வருதுன்னா வேகமாக ஓட்டிய வண்டியை திருப்பி கொண்டு வர்ற மாதிரி, அன்று நினிவே மக்களுக்கு யோனாவால் ஒரு எமர்ஜென்சி கால் கொடுக்கப்பட்டது. அதை உணர்ந்த நினிவே மக்கள் மனம் திரும்பி இறைவனின் ஆசிரை பெறுகிறார்கள்.
தண்டனைக்கு பதிலாக ஆசீர்வாதம் கிடைத்தது. கடவுளின் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். இது போல தாங்க கடவுள் நம்மையும் தேடி வருகிறார். நினிவே மக்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைத்ததோ அதே போன்று நாமும் மனமாறி இறைவனிடம் திரும்பும்போது நமக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மனிதர்களாய் பிறந்த நாம் சில நேரத்தில் வீழ்கிறோம். வீழ்ந்த இடத்திலே நாம் கிடந்தால்தான் நமது வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிறது. எனவே முயன்று மீண்டும் எழுவோம். நம்மிலே ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றமில்லாத வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடுகிறது. யோவேல் புத்தகம் 2:13 நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்புங்கள் என்று நம்மை சிந்திக்க அழைக்கிறது. மேலும் திருப்பாடல் 95:7 சொல்கிறது, அவரே நம் கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று. எப்படி ஆடுகள் ஆயனின் குரலுக்கு செவி கொடுக்கிறதோ அதுபோல நாமும் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். மனமாறுவோம். God will heal us. ஆறுதல் பெறுவோம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்று இந்த புத்தாண்டிலே நம் பயணத்தை தொடர்வோம். இறைவனின் ஆசீர் நம் குடும்பங்களில் என்றும் தங்கட்டும்.